வெல்கம் பேக் எஸ்விஜிசி சத்யா கம்ப்யூட்டர்ஸ். ஹாய் வியூவர்ஸ், லாஸ்ட் டைம் நான் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருந்த மாதிரியே இந்த வாட்டி குரூப் 2 அண்ட் குரூப் 2A எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் தான். உங்கள் வீட்டில் யாராவது குரூப் 2 குரூப் 2Aக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்லை யாராவது பக்கத்தில் இருக்கவங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்க வந்து குரூப் 2 குரூப் A வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியாமல் இருக்காங்க, இல்லை வந்து அப்ளை பண்ணுற ஐடியாவில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ குரூப் 2 குரூப் 2A பற்றின வீடியோவும் ப்ளஸ் இதுக்கு மேலே வரப்போகிற நீட்டு ஜேஇ எக்ஸாம்ஸு, காலேஜ் அப்ளிகேஷன், ஸ்கூல் அப்ளிகேஷன்ஸு, அந்த கவர்மெண்ட் சேவையில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற எல்லா ரிலேட்டடான வீடியோஸும் நாங்கள் எங்கள் சேனலில் போட போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிஎன்பிசிக்கு படிக்கிற பசங்க உங்கள் வீட்டில் யார் இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ யார் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் டிஎன்பிசின்னு டைப் பண்ணால் ஃபஸ்ட்டு வெப்சைட்டே தமிழ்நாடு பப்ளிக் கமிஷனோட டிஎன்பிசி வெப்சைட் தான் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்தோடனே ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ட்டு இருக்கும். அதில் நியூ யூஸர் பண்ணிக்கலாம். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது நான் பின்னாடி வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ ரெஜிஸ்டர் யூஸர் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு, ஏன்னா வீடியோ கொஞ்சம் குயிக்காக முடிச்சிடலாம். ரெஜிஸ்டர் யூஸர் நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா புதிய பதிவு செய்ய விளைவோர் அப்படின்னு இருக்கும். இதுக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க, பட் நம்ம ஏற்கனவே பதிவு செய்தோர் அதில் தான் நம்ம பண்ண போகிறோம். கீழே வந்து 2 இது கொடுத்துருக்கோம், கடவுள் சொல்ல அந்த ஃபார்கெட் பாஸ்வேர்டு அந்த இதெல்லாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணுறது யூசர் ஐடி பாஸ்வேர்டு ஆல்ரெடி நான் ஏற்கனவே லாகின் பண்ண ஐடின்றதுனால அதுலேயே இருக்குது. ப்ளஸ் கேப்சா ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து ஒரு சம் தான், சிம்பிள் சம்மாக தான் இருக்கும். ஸோ அதை போட்டுட்டு நம்ம வந்து லாகின் உள்ள நினைச்சலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே எடுத்தோடனே பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் வந்து ப்ரொஃபைல், கரண்ட் அப்ளிகேஷன் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இதில் வந்து நம்ம அப்ளிகேஷன் தான் இப்போ போட போகிறோம், அதனால் நம்ம கரண்ட் அப்ளிகேஷன் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்குவோம். அந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸாக ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்த எல்லாமே காட்டும் உங்களுக்கு. பட் நம்ம ஆனால் அது பண்ண முடியாது. மேலே ரைட் கார்னரில் லெஃப்ட் கார்னரில் பார்த்திங்கன்னா கிளிக் டு அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் போனதுக்கப்புறம் நம்ம இப்போதைக்கு குரூப் 2 மட்டும்தான் வேகன்சி இருக்குது, இது நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கிறதுனால அது மட்டும் தான் உங்களுக்கு காட்டும், எலிஜிபிள் இல்லை. அதில் வந்து கமெண்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 அண்ட் குரூப் 2 இருக்கும். அதில் வந்து நோட்டிஃபிகேஷன் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்குது. உங்களுக்கு சின்னதாக ஏதாவது டவுட் வந்தால் கூட நீங்கள் எந்த நோட்டிஃபிகேஷனாலும் ஓப்பன் பண்ணி டவுட்டை கிளாரிஃபை பண்ணிவிட்டு கூட அப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம அப்ளை போயிடலாம். அப்ளை பண்ணும்போது மறுபடியும் ஒரு வாட்டி லாகின் கேட்கும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. அதே சேம் தான், ஸ்மால் நம்பர் ஆட் பண்ணி போட்டிங்கன்னா வந்துடும். வந்தோடனே இப்போ வந்து பார்த்திங்கன்னா முன்ன மாதிரி அந்த கிளிக் டு அப்ளைன்ற ஆப்ஷன் இருக்காது, பட் ஆனால் காட்டும். கீழே வந்தோம்னா நம்ம அப்ளை பண்ண வேண்டிய குரூப் 2 எக்ஸாமுக்கான ஸ்டார்டிங் பேஜுக்கு வந்துடும். அதில் எப்பயும் போல் வந்து பார்த்திங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஒரு 2-3 கண்டிஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் ஒரு வாட்டி நல்லா கிளியராக படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிளிக் டு அப்ளை கன்டினியூ பண்ணிக்கோங்க. கிளிக் டு அப்ளை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இதுலேயே இருக்கும். இதில் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஸ்டெப்ஸ் தான் உங்களுக்கு. இதை தான் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்ஸை நம்ம வந்து இங்கே நம்ம இந்த ரைட் ஹேண்ட் சைடில் நான் அப்ளை பண்ண போகிறோம். அந்த டிக் மார்க்ஸ் இருக்கிறது தான் நம்மளால் எடிட் பண்ண முடியும். அடுத்து அது கம்ப்ளீட் பண்ண தான் அடுத்த ஸ்டேஜ் போகும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நம்பர்ஸு, நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸு எல்லாமே இருக்கும். அது வேணும்னா நம்ம கிளிக் பண்ணி படிச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்க வீடியோ, அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அடுத்த ஸ்டேஜ் போயிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் ஆட் பண்ண சொல்லுவோம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரீசெண்டாக எடுத்து இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் எடுத்த ஃபோட்டோஸ் தான் இருக்கணும். ஸோ அந்த ஃபோட்டோஸ் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், இதை அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் சிக்னேச்சரும் ஏற்கனவே நீங்கள் போட்டிருப்பீங்க, அந்த சிக்னேச்சரை அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோஸில் உங்களுக்கு ரீசெண்ட் டேட் இருக்காது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏற்கனவே இப்போ பழைய ஃபோட்டோ, இப்போ இது நியூவாக எடுத்த ஃபோட்டோ, இதில் வந்து டேட் இல்லை இல்லைங்களா? நான் வந்து பார்த்திங்கன்னா இதை எடிட் பண்ணி பெயிண்டில் போய்ட்டு எப்படி டேட் வந்து ஆட் பண்ணுறதுன்ற இதில் போகிறோம் பாருங்கள். ஜஸ்ட் லைட்டாக கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணி நம்ம கரண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ எடுத்த டேட்டை அதில் நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த டேட் கொடுத்தாலும் ஓகே, அதுக்கு முன்னாடி டேட் கொடுக்க வேணாம். ஏன்னா நம்ம அங்கே ஃபீல்டுலேயும் அந்த டேட்டை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறோம், டேட் எப்போ ஃபோட்டோ எடுத்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இதுக்கு சைஸாக ஓரளவுக்கு நல்லா, ரொம்ப சின்னதாகவும் போட்டுறாதீங்க, ஏன்னா ஃபோட்டோஸில் தெரியாமல் போயிடும். கொஞ்சம் ஃபோட்டோவுக்கு கீழே டேட் நல்லா விசிபிள் ஆகிற மாதிரி
சைஸ் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஹால் டிக்கெட்டில் நம்ம ஃபோட்டோவில் வரும்போது டேட்டும் கீழே வரும். ஓகே, இப்போ வச்சாச்சு. சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிவிடுவோம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் சைஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். அவங்க ஒரு குறிப்பிட்ட கேபி சைஸ் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 50 கேபிஸ்குள்ளே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 50 கேபிஸ்குள்ளே நீங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை அப்லோட் பண்ணுங்கள். பிக்சல்ஸ் எல்லாமே கரெக்டாக ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நம்ம சேவ் ஃபோட்டோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். அதே போல் தான் சிக்னேச்சர் சக்ஸஸ்ஃபுல்லி வரும். இது ரெண்டையும் கன்ஃபார்ம் பண்ணால் தான் அடுத்தது நீங்கள் போக முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சிக்னேச்சர் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசிக் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி ஃபில்அப் பண்ணி வச்சுருப்போம் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்லேயே. அதில் வந்து முக்கியமாக உங்களை ஒன்ஸ் அகைன் மறுபடியும் என்ன சொல்லணும்னா நேமை வந்து என்ட்ரி பண்ண சொல்லும். ப்ளஸ் இன்ஸ்டல் இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் என்ன என்ட்ரி பண்ணியிருக்கீங்களோ சேம் டேட்டை தான் கொடுக்கணும். அதில் நீங்கள் ஒரு புள்ளி கமா கூட வந்து மாற்றினீங்கன்னா உங்களுக்கு எரர் காட்டும். கண்டிப்பாக அடுத்த ஸ்டேஜுக்கு போகாது. அதனால் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் என்ன கொடுத்தீங்களோ அதையே இங்கே மறுபடியும் கொடுங்க. மொபைல் நம்பர் கூட சேஞ்ச் கொடுக்காங்க. மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணால் கூடமே இது வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகாது. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதே மொபைல் நம்பர் அதே இமெயில் ஐடி கொடுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல்டு கிளிக் பண்ண அந்த ஃபீல்டு அப்படியே க்ரீன் கலரில் மாறும். இன்கேஸ் நீங்கள் வந்து தப்பாக கொடுத்துருந்தீங்கன்னா அது ரெட் கலர்லேயே தான் இருக்கும். உங்களால் அடுத்த இதுக்கு போக முடியாது. எரர் காட்டிகிட்டே இருக்கும். இப்போ சேவ் அடுத்த ஸ்டேஜ் போகலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருந்தோம். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் நம்ம அட்ரஸ் எல்லாமே ஃபில் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இந்த ஒரு 2-3 காலம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே தான் குறிக்கும். அடுத்தடுத்து இது போகிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உறுதிமொழி கொடுக்குற மாதிரி, அது அதாவது நம்ம எதுக்கெலாம் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி இருக்கும். மாற்றுத்திறனாளியான்னு கேட்டால் இல்லைன்னு இருந்தால் அதுக்கு எஸ் கொடுத்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் இது மெடிக்கல் சர்டிஃபிகேட்டோட டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ண சொல்லும். அதே போல் முன்னாள் இராணுவத்தில் நீங்கள் எந்த வந்து போஸ்டிங்க்கு அதாவது ரிலாக்ஸேஷன் கேட்குறீங்களோ அந்த ரிலாக்ஸேஷனுக்கான டீட்டெயில் அதில் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் சேம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் உங்களுக்கு அரசு பணியாளராக இப்போ வந்து தற்போது என்ன வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போடணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி கவர்மெண்ட் எம்ப்ளாயா எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா கொடுங்க. எஸ் கொடுத்தா நம்ம என்ஓசி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிப்ளமோ ஏதாவது முடிச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. டிப்ளமோ முடிச்சிருந்தால் எஸ் கொடுங்க, அந்த சர்டிஃபிகேட் டீட்டெயில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். கிரிமினல் கேசஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்பாங்க, நோ தான் கொடுக்கணும். எல்லாமே நோ கொடுத்துறாதீங்க. இங்கே பாருங்கள் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உடல் தகுதி கரெக்டாக இருக்கான்னு கேட்குறாங்க, எஸ் கொடுக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அறிவிப்பின்படி பார்வைத்திறன் கட்டப்பட்டிருக்கீங்களான்னு கேட்குறாங்க, அதுக்கு எஸ் கொடுக்கணும். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. விஷுவல் ஸ்டாண்டர்ட் 1 தான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் இருக்கும். இல்லை வேறு இருக்கும் ஐ ப்ராப்ளம் இருந்தால் அதை பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணி கொடுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது நிறப்பகுப்பாய்வு திறன் இன்மையால் பாதிக்கப்பட்டுள்ளதான்னு கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம நோ தான் கொடுப்போம். மேக்ஸிமம் இருந்தால் கொடுக்கும் எஸ்ஸு. அது இருந்தால் அந்த டீட்டெயில் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து மனைவி ஒன்றுக்கு மேற்பட்டவர் இருக்காங்கன்னு கேட்பாங்க, நம்ம நோ தான் மேக்ஸிமம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வந்து நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிகிரி இது வந்து கம்பல்சரி நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா அதை பார்த்து தான் நம்ம ஃபில்அப் பண்ண போகிறோம். 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மார்க் ஷீட் நம்பரு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பர்சன்டேஜு, அப்புறம் எப்போ இயர் ஆஃப் பாசிங் பண்ணீங்க, இது எல்லாமே டீட்டெயில் அங்கே வந்து நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சியா இது எல்லாமே நம்ம அங்கே கேட்கும் நமக்கு காலமில். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 10th 12th டிகிரி மஸ்ட்டு. அது இல்லாமல் போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி சில சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த சர்டிஃபிகேட்ஸ் அதாவது என்னென்னா காமர்ஸ் லா அந்த மாதிரிலாம் இருக்குது. இது நம்ம கீழே போகும்போது பார்ப்போம். அந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் வந்து கோர்ஸ் முடித்தவங்களும் அந்த சர்டிஃபிகேட்ஸையும் இதில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 10th ஃபில்அப் பண்ணிகிட்ருக்கோம். 10th வந்து பார்த்திங்கன்னா தேர்வு முடிவு தேதி, ஸ்டேட் போர்டு, அப்புறம் சான்றிதழ் எண் கொடுக்குறோம், அந்த மாதிரி கொடுத்துட்டு வந்துடும். அடுத்தது 12th சேம் தான். அதே போல் பாஸ் பண்ண இயர் அண்டு மந்த் போட்டுறோம், டேட் எல்லாமே போட்டுட்டு சான்றிதழ் நம்பர் போடும்போது ரிஜிஸ்டர் நம்பர் பண்ணிடாதீங்க. சர்டிஃபிகேட்டில் ரைட் ஹேண்ட் சைடு மேல் கார்னரில் ஒரு நம்பர் இருக்கும், அதுதான் சர்டிஃபிகேட் நம்பரு. ஆமாம், அந்த நம்பர் தான் கொடுக்கணும். நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் நம்பரே கொடுக்க வேணாம், அதை பார்த்துக்கோங்க. இதில் நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்குது. அதே போல் தமிழ் மீடியம் படிச்சிருந்தால் எஸ் கொடுங்க, தமிழ் மீடியம் படிக்கலாம் நோ கொடுத்துருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் மீடியத்துக்கான அந்த 10% இடஒதுக்கீடு நீங்கள் இது பண்ணணுன்னா 10th 12th வித் டிகிரி 3மே தமிழ் மீடியம் படிச்சிருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். அது அந்த ஸ்கூல் காலேஜஸில் வாங்கியிருக்கணும் சர்டிஃபிகேட்டு. அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தமிழ் மீடியம் வந்து எஸ் கொடுத்து போங்க.
அந்த சர்டிஃபிகேட் இல்லைன்னா நோ கொடுத்துருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ டிகிரி எல்லாமே பார்த்துக்கோங்க, சேம் தான். மார்க் ஷீட்டில் என்ன இருக்குன்றது, நம்ம டிகிரி சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்குன்றதை நம்ம போட போகிறோம். எல்லாமே சர்டிஃபிகேட்டை பார்த்து ஃபில்அப் பண்ணுங்கள். கரெக்ஷன்ஸ்க்கு டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் கரெக்ஷன்ஸ் டேட்ஸில் நம்ம வந்து அந்த ரிஸ்க் எடுக்க வேணாம். முடிஞ்ச வரைக்கும் சர்டிஃபிகேட்டை பார்த்து கரெக்டாக ஃபில்அப் பண்ணிக்கோங்க. சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதை ஃபில்அப் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. சர்டிஃபிகேட்டை கையில் வச்சுட்டு ஃபில்அப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சர்டிஃபிகேட்டை வந்து ஃபோன்லேயோ இதுலேயோ வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணாதீங்க, மேக்ஸிமம் உங்களுக்கு ரிஸ்க்காக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஜெராக்ஸ் காப்பி அல்லது ஏதாவது கையில் எடுத்து வச்சுக்கிட்டு, ஏன்னா நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு 3 சர்டிஃபிகேட் தான் தேவைப்படும். மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேர், யாரோ ஒரு சில பேர் முடிச்சிருப்பாங்க, அவங்களும் எடுத்து வச்சுக்கிட்டு பண்ணிட்டா அது அந்த சர்டிஃபிகேட்ஸ் எடுத்து வச்சுட்டு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். யூனிவர்சிட்டி போட்டாச்சு. சான்றிதழ் பாருங்கள், மேலே ரைட் சைட் கார்னர் தான் போடுறோம், கீழே இருக்க ரிஜிஸ்டர் நம்பர் போடல. ஒரு வாட்டி நல்லா செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் டிகிரி வந்து இங்கிலீஷ் மீடியம், அதனால் வந்து நம்ம ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு வந்து லாங்குவேஜ் பேப்பர் இருக்கும், அதனால் எஸ் கொடுத்துருக்கு. பிஹெச்டி கோஆப்ரேட்டிவ் இது முடிச்சிருந்தீங்க, ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்களான்னு கேட்பாங்க. எல்லாத்துக்குமே அங்கே வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் கேட்குறாங்க. நீங்கள் இதெல்லாம் முடிச்சிருந்தால் அதே மாதிரி அந்த சர்டிஃபிகேட்ஸ் வச்சு ஃபில்அப் பண்ணிக்கோங்க. முடிக்கலைன்னா வெர்லி வந்து 10th +2 டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு இது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டைப் ரைட்டிங் போஸ்ட்டுக்காக ஷார்ட் ஹேண்டு ரைட் அது எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. அரசு தொழில்நுட்ப கல்வி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ஹிந்து ரிலீஜன் அந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருக்குன்னா எஸ் கொடுக்கலாம். இப்போ நான் எஸ் கொடுத்துருக்கேன், பட் ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இல்லை. ஸோ 37 கிராஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து 38 கிராஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இதுக்கு எலிஜிபிள் இல்லை, இருந்தாலும் எஸ் கொடுத்தா போகுதான்றதை நான் உங்களுக்கு செக் பண்ணி பார்க்குறேன், அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு. இந்த இதுக்கு எல்லாத்துக்குமே ஃபாரஸ்ட்டுக்கும் சரி, இதுக்கும் சரி, இந்து ரிலீஜியனுக்கும் இதை ஒரு வாட்டி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 10th +2 டிகிரி முடிச்சுட்டு அடிஷ்னல் கோர்ஸ் கையில் வச்சுருக்கவங்க இதை ஒவ்வொரு லைனையும் படித்து பார்த்துக்கோங்க. ஏன்னு கேட்டால் இதில் நீங்கள் ஏதாவது ஒரு இதில் வந்து எலிஜிபிள் ஆகுறீங்கன்னா கம்பல்சரி அதை டிக் பண்ணிக்கோங்க. அந்த போஸ்டிங்க்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு போயிடுவீங்க. உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட கல்வி எஸ் தமிழில் வந்து இதுதான் நான் சொன்னேன், தமிழ் சர்டிஃபிகேட், அதாவது 10th 12th டிகிரி 3 தமிழ் வச்சுருந்தா மட்டும் எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துட்டு போங்க. இப்போ முக்கியமானது எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கேட்குறாங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு தனியாக ஒரே எக்ஸாம், அதாவதுன்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே அவங்க சென்டர் ஃபில்அப் பண்ண சொல்கிறாங்க. இதில் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் 2 ஃபில்அப் பண்ணும். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் இருக்கிற சிட்டி இது கொடுத்துக்கோங்க, டிஸ்ட்ரிக்கு. அடுத்து ஏதாவது நியரஸ்ட் டிஸ்ட்ரிக்கோ அல்லது உங்களுக்கு நேட்டிவ் அந்த மாதிரி எதாவது இருந்தால் கூட அதை கொடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் காமனாக எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கேட்கல, ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே சிட்டி செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. நல்லா பார்த்து செக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கும் தனியாக கேட்டிருக்காங்க, மெயின் எக்ஸாம் பேப்பர் 1க்கு தனியாக கேட்டிருக்காங்க, மெயின் எக்ஸாம் பேப்பர் 2க்கும் மறுபடியும் சிட்டி செலக்ட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. அதனால் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் முதல்நிலை தேர்வு வந்து என்ன மீடியம், இது ரொம்ப முக்கியம். என்ன மீடியம் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். தமிழில் எக்ஸாம் அந்த லாங்குவேஜ் பேப்பர் நம்ம ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் நம்ம வீடியோவில் செக் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும், அதில் நம்ம கிளியராக போட்டிருக்கோம். லாங்குவேஜ் பேப்பர் என்னன்றதை நம்ம சூஸ் பண்ணால் தான் நமக்கு எக்ஸாமுக்கு அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் பேப்பர் வரும். ஸோ அதனால் இது 2 எக்ஸாமுக்குமே தனித்தனியாக கேட்டிருக்காங்க. ப்ரிலிமினரிக்கும் கேட்டிருக்காங்க, மெயின்லேயும் கேட்டிருக்காங்க. நீங்கள் தமிழ் எழுதணும்னா புது தமிழ் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா இங்கிலீஷ் கொடுத்துக்கலாம். இங்கிலீஷ் சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷில் வரும், அந்த பர்டிகுலர் மார்க்கு அது மட்டும் இங்கிலீஷில் வரும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதில் ஏதாவது டவுட் தான் நோட்டிஃபிகேஷன் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அது பேஸ் பண்ணி நானும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஒரு வாட்டி செக் பண்ணி. இப்போ பாருங்கள், நான் இது கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன், பட் ஆனால் போகலை. என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா சில ஏஜ் லிமிட் எக்ஸ்டென்ஷன் வருது. நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஏஜ் வந்து அந்த போஸ்டிங்க்கெலாம் ஏஜ் இல்லை. ஸோ அதனால் என்னை வந்து பார்த்திங்கன்னா அது அடுத்த ஸ்டேஜுக்கு அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ண விடலை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், மறுபடியும் போய் எக்ஸாமினேஷன் சென்டரில் ஆக்சுவலாக எங்கே போய் பண்ணோம், டெக்னிக்கல் கோர்ஸ் இந்த இடத்துல போய்ட்டு நம்ம என்ன கொடுத்தோம்னா ஹிந்து ரிலீஜியன் அந்த இது ஆஃபீஸ்க்கு எஸ் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம நோ கொடுக்க போகிறோம். ஹிந்து ரிலீஜியன்ஸ் ஏன்னா அங்கே அதுக்கு நமக்கு ஏஜ் குவாலிஃபை இது கிடையாது, எலிஜிபிள் கிடையாது. அதே போல் அடுத்தது ஃபாரஸ்டருக்கும் எலிஜிபிள் கிடையாது. ஸோ ஃபாரஸ்டரையும் நோ கொடுத்துட்டோம். இப்போ அக்செப்ட் பண்ணிட்டு போகிறோம். ஏன்னா அது ஏஜ் லிமிட் இல்லாத போஸ்டிங்கும் நிறையா இருக்குது. அதனால்
அந்த 2 போஸ்டிங்க்கு ஏஜ் இல்லைனாலும் உடனே அப்ளை பண்ண முடியாதுன்னு கிடையாது. ஏஜ் லிமிட் நோ ஏஜ் லிமிட்டுக்கும் இதில் போஸ்டிங் இருக்குது. அதனால் ஏஜ் லிமிட் இல்லாத, அதாவது 37 கிராஸ் பண்ணிட்டு போகிறவங்களும் அப்ளை பண்ணலாம். ஒரு 2-3 போஸ்டிங்க்கு நோ ஏஜ் லிமிட் இருக்குது. ஸோ டிகிரி முடிச்சுருந்தா போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நான் மறுபடியும் அந்த போஸ்டிங் செலக்ட் பண்ணுறேன், சிட்டிஸை செலக்ட் பண்ணுறேன், பார்த்துக்கலாம். எல்லாம் வந்து கட் பண்ணிடலாம். இப்போ நான் ஓகே கொடுத்தேன்னா பாருங்கள், மறுபடியும் எனக்கு ஓகே ஆகிடுச்சு. அந்த இதை வந்து நான் நோ, அந்த 2 போஸ்டிங்க்கும் நான் எஸ் கொடுத்துருந்தேன். ஆனால் இப்போ வந்து நான் நோ கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் என்னோடய ஃபார்மு அக்செப்ட் ஆகிடுச்சு. ஸோ ஏஜ் லிமிட் இல்லை, நான் அதாவது இந்த 2 போஸ்டிங்க்கு 37 கிராஸ் ஆகிருக்கவங்களுக்கும் நோ ஏஜ் லிமிட்லேயும் இதில் வந்து போஸ்டிங் ஏதாவது வேகன்சி இருக்குது. அதனால் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். டிகிரி முடிச்சிருந்தால் போதும், 18 வயசு தாண்டி இருந்தால் போதும், அவங்க எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரிவ்யூ வரும். ப்ரிவ்யூ வந்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா அப்படின்றத இப்போயே செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்டில் அந்த கரெக்ஷன் டேட்டுக்கு போவேணான்னு பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. உங்கள் மார்க் ஷீட் நம்பர் கரெக்டாக போட்டிருக்கோமா, ஸ்டேட் போர்டு, அந்த எல்லாமே செக் பண்ணிக்கணும். நான் வந்து +2 டிகிரி, இது ஹையர் செகண்டரி டிகிரி மட்டும் தான் போட்டிருக்கேன். அதனால் அதை ஃபுல்லாக செக் பண்ணியிருக்கேன். அதே போல் பார்த்தீங்கன்னா முன்னே வந்து அப்புறம் நான் கோஆப்ரேட்டிவ் நோ போட்டேன், அதுலேருந்து இது அறநிலையத்துறை நோ, இதெல்லாம் நோ கொடுத்துருக்கேன், ஃபாரஸ்ட்லாம் நோ கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆகிடுச்சு. பிஎம்எஸ்சி அந்த இதுக்கும் நான் நோ தான் கொடுத்துருக்கேன். தமிழ் மீடியம் இல்லை, ஏன்னா நான் இங்கிலீஷ் டிகிரி வந்து இங்கிலீஷ் மீடியம், அதனால் வந்து அது அக்செப்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு மற்றதுனா தேர்வு மையமும் நம்ம ஒரு வாட்டி கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கோம். லாங்குவேஜஸ் வந்து தேர்வுக்கான பாடமும் எல்லாமே தமிழ் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் தனித்தனியாக கேட்டிருக்காங்க, ஃபீஸ் எக்ஸப்ட் எஸ்சின்றதுனால. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா செக் பாஸ் பார்க்கணும், உறுதிமொழி. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஏற்கனவே இப்போ 2-3 நிறைய எக்ஸாம் அப்ளை பண்ணதுனால படிக்காமே எல்லாருக்குமே செக் புக் வந்து எஸ்ன்னு கொடுக்குறேன். கம்பல்சரி இது எஸ் தான் கொடுக்கணும், நீங்கள் கிளிக் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணிட்டு போக முடியாது. பட் ஆனால் இருந்தாலும் இதை ஃபில்லப் பண்ணுற எல்லாருமே இதில் இருக்கிற எல்லாத்தையும் ஒரு வாட்டி படிச்சுக்கிறது நல்லது. படித்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இது வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன்ஸ் தான். நீங்கள் வந்து கண்டிஷன்ஸ் ஒரு வாட்டி நீங்கள் படித்து பார்த்துட்டு அப்ளிகேஷன் வந்து இது பண்ணுறது. ஐ அக்ரி டு ஃபைனலி சப்மிஷன் ஓகே கொடுத்தோம்னா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஃபஸ்ட்டு நம்ம ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பேஜஸை நம்ம காட்டுவாங்க. ஏன்னா இது வந்து பேசிக் இது. இந்த பேசிக் இதில் எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது, எந்த தப்பு இருக்கக்கூடாது. ஏன்னா இதை வந்து மறுபடியும் கரெக்ஷன் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து மறுபடியும் அதை ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு நம்ம ஃபைனல் சப்மிஷன் கொடுக்க போகிறோம். ஃபைனல் சப்மிஷன் கொடுத்துட்டோம்னா அவ்வளோதான். ஐ அக்ரி டு ஃபைனலி சப்மிட் கொடுத்துட்டோம்னா யுவர் அப்ளிகேஷன் சப்மிட்டட்னு வந்துடும். அவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்கள் அப்ளிகேஷன் ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சாலும் சரி, இல்லை உங்கள் சிஸ்டத்துலேயே ஒரு சேவ் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி. நெக்ஸ்ட் இதுக்கு மேலே ஹால் டிக்கெட் தான். என்றைக்கு ஹால் டிக்கெட் கொடுக்குறாங்கன்ற டேட்டு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் அதை சொல்லிடுறேன். இதுக்கு மேலே நீங்கள் எல்லாருமே எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதே போல் யாரெல்லாம் குரூப் 2 அண்ட் குரூப் 2A வந்து அப்ளை பண்ண முடியாமல் இருக்காங்களோ, அட்லீஸ்ட் வந்து எங்கே போய் அப்ளை பண்ணலான்னு இருக்காங்களோ, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஒரு வாட்டி ஷேர் பண்ணிடுங்க. நீங்களும் லைக் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேற்கொண்டு இதுக்கு மேலே டிஎன்பிசி நோட்டிஃபிகேஷன், எஸ்எஸ்சி நோட்டிஃபிகேஷனு, நீட்டு அண்டு காலேஜஸ் அப்ளிகேஷன்ஸு, ஸ்கூல் அப்ளிகேஷன்ஸு, இந்த மாதிரி வந்து இசேவை ரிலேட்டடாக இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறது, ரேஷன் கார்ட்ஸ், அந்த ஆதார் கார்டு, பேன் கார்டு, இந்த மாதிரி வீடியோஸு, இந்த மாதிரி ஏதாவது இருக்கிற அப்ளிகேஷன்ஸை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.